வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது நிரூபணங்கள், ஆதாரங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தேவை அப்படின்னா, அதாவது வெறும் நம்பிக்கை இருக்கு இல்லையா, வெறும் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் ஆதாரம் தேவை. ஆதாரங்கள், ப்ரூஃபு இதெல்லாம் வேணும். நீங்கள் ஒரு ஆழமான ஒரு விஷயத்துக்குள் நுழைந்து செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அந்த ஆன்மீக உலகத்திற்குள் பயணித்து பல புதிய அனுபவங்களை பெற்று அப்படி இருக்கீங்கள. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக மனிதர்கள், ஆன்மீக பெரியவர்கள், மிகப்பெரிய ஞானிகள், ஆன்மீகத்திலேயே கரை கடந்தவர்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. மிகப்பெரிய ஞானிகள்லாம் நம்ம சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. உண்மையான ஞானிகள் நான் சொல்கிறது. சும்மா காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, காவி உடை அணிந்துக்கிட்டு, நான் ஆன்மீக மனிதன் அப்படின்ற பேரில் உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஆன்மீகவாதிகள்லாம் கிடையாது. ஆன்மீகவாதிகள்ன்றது உண்மையாகவே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அப்படின்றதுல சுயமாகவே அந்த உலகத்திற்குள் நுழைந்து அந்த ஆன்மீக அனுபவங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான ஞானிகள் அவங்க தாங்கள் உணர்ந்ததை அப்படியே வெளிக்காட்டுவதற்கு அதுக்கு ஆதாரங்கள், ப்ரூஃபு அதெல்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு அவசியம்? அவங்க உண்மையாகவே உணர்ந்தவர்கள், உண்மையாகவே அனுபவித்தவர்கள், உன்னத நிலை என்ன என்பதை வாழ்க்கையில் கண்டுபிடித்தவர்கள், அடைந்தவர்கள். கண்டடைந்த விஷயத்திற்கு எதற்கு ஆதாரம்? அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் ஏங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்றது, எப்படி கண்டடைஞ்சிங்க? அந்த உண்மையான நிலையை ஏதோ மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை நான் அடைஞ்சேன்றீங்க. அந்த உன்னத நிலையை அடைஞ்சதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அது எங்கே செஞ்சு காமிங்க. ஓரளவு நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் பார்த்தா தானே எங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் அதை காட்டாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் அதை எப்படி காட்ட முடியும் அப்படின்றீங்க. அது காட்ட முடியலை அப்படின்னா அது எப்படிங்க நம்ப முடியும்? நீங்கள் எப்படி அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீங்கள் எப்படி அடைஞ்சிங்க? அப்படிப்பட்ட ஆன்மீக நிலையை எப்படி நீங்கள் ரீச் ஆனீங்க? அப்படிப்பட்ட ஆன்மீக மலர் உங்களுக்குள் எப்படி மலர்ந்தது அப்படின்றதெல்லாம் நாங்கள் எப்படிங்க நம்ப முடியும்? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக உடனே நாங்கள் நம்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்பாங்க. அதை உங்களால் கூற முடியாது, விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உயர்ந்த விஷயங்கள் அவை அப்படின்னு. அதனால் ப்ரூஃப் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, சாதாரண விஷயங்களுக்கு தான் நீங்கள் ப்ரூஃபுகள்லாம் காமிக்க முடியும், ஆதாரங்கள்லாம் காமிக்க முடியும். நீங்கள் ஆதாரங்கள் எதையாவது காமிச்சிங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயங்கள்னு அர்த்தம். அது ஒரு உன்னதமான விஷயங்கள் அல்ல. அது லௌகீக அப்படின்னம்ல, அதாவது மிக மேலோட்டமான விஷயங்கள். அந்த மிக மேலோட்டமான சராசரியான வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற ஒரு மேட்டருக்கு பாருங்க. அதில் தான் நீங்கள் ஆதாரங்களையும், ப்ரூஃபையும், சான்றுகள்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்க முடியும். இந்த சான்றுகளை இப்போ கொடுத்த உடனே இந்த என்னது உங்களுக்கு என்ன இது வேணும், சான்று வேணும், ஆதாரம் வேணும், அவ்வளோதானே, இதை வைங்க, இதான் ஆதாரம், இதான் சான்று அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு இதை எடுத்து போட்டோம்னா, ஓ அப்படியா, ஆமாம் ரைட்டு, நீங்கள் சொன்னது தான் சரிதான், உண்மைதாங்க, சரிதான், இப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி. இதை மேலோட்டமான லௌகீக அப்படின்ற ஃபிசிக்கல் திங்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆதாரங்களை காட்ட முடியும், ப்ரூஃபுகளை காட்ட முடியும் அப்படின்றது உண்மை. இதை தாண்டி உள்ள மிகப்பெரிய விஷயங்களுக்கு ப்ரூஃபெல்லாம் காட்ட முடியாது. ப்ரூஃபுகளால், ஆதாரங்களால் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட முடியாத விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால் எப்படின்னா, நீங்கள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆன்மீக உலகத்தில் பயணித்து தன்னைத்தானே உணர்ந்து தான் யார், இந்த உலகம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கின்றன, ஆன்மீக நிலை என்றால் என்ன, அந்த ஆன்மீக நிலைக்குள் நுழைந்து பயணித்தால் நாம் பெரும் உன்னதமான பொக்கிஷங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே தெரியும். அதெல்லாம் வெளிப்படையாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியாது, ஆதாரத்தை காட்ட முடியாது. அது வெளிப்படையாக காட்டக்கூடிய, ஆதாரத்தால் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன கண்டடைந்தார்கள், எந்த நிலையை எங்கு சந்தித்தார்கள், எப்படிப்பட்ட
புதிய அனுபவங்களை பெற்றார்கள் அப்படின்றதெல்லாம் அவர்களால் உணர மட்டுமே முடியும், வெளியே வார்த்தைகளால் கூற முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் வந்து என்ன உணர்ந்தீங்களோ அதை எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு விவரித்து சொல்லுங்கள், வார்த்தைகளால் கூறுங்க, நாங்களும் அதை கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து அவங்களால வந்து ஒரு கோடிட்டு ஒரு அளவுக்கு சொல்லலாம். அதை வந்து முழுமையாக 100% அப்படியே அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை அப்படியே உங்களை உணர வைக்க முடியாது. அது நீங்களே நேரடியாக பங்கு பெற்று நீங்களே வந்து பார்வையாளர்களாக இல்லாமல் வெறும் ஆடியன்ஸாக இல்லாமல் நீங்களே பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றான்ல, அந்த நிகழ்வில் நீங்களே கேரக்டர்களாக கதாபாத்திரங்களாக உள்ளே நுழைந்து நீங்களே அனுபவிக்க வேண்டும். சுய அனுபவத்தின் மூலம்தான் நீங்கள் அந்த ஞானிகள் எப்படி உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட புதிய அனுபவங்களை உங்களால் பெற முடியும் அப்படின்ற. அதனால் இந்த உயர்ந்த நிலை, அந்த உன்னத தளம் இதெல்லாம் போய் அடைந்த அந்த விஷயத்தை ஆதாரங்கள் காட்டி நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் அவை அந்த ஆதாரங்களை காட்டுவதையெல்லாம் தாண்டிய மிக உன்னத விஷயங்கள் அப்படின்றது ஓஷோ சொல்கிறாரு. அந்த ஓஷோ கூறிய விஷயம் எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம்ன்றது எனக்கு தெரியுது, என்னால் உணர முடிகிறது. என்னால் உணர முடிவதால் அதை நீங்கள் உன்னத விஷயம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கு அந்த உன்னத விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன்.